வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் புதிய நிகழ்ச்சிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் மேலூருக்கு அடுத்து நாவினிப்பட்டிக்கு பின்புறம் இருக்கிற ஒரு சிறப்பான மலையைத்தான் நாம் பார்வையிட வந்திருக்கிறோம். இந்த மலைக்கு பெயர் தான் மூக்காண்டி மலை என்று சொல்லுகிறார்கள். நம்மில் பல பேருக்கு தெரியாத இந்த மலை மிகவும் வரலாற்று பிரசித்தி பெற்றது நண்பர்களே. இதற்கு அடியில் ஒரு வற்றாத குளம் இங்கேயும் காணப்படும். இந்த குளத்தின் உள்ள நீர் மிகவும் சுவையாக இருந்த நண்பர்களே. இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களும் இங்கே வந்து இந்த குடிநீராக இதை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். இந்த மலைக்கு தான் நாம் ஏறிக்கொண்டு இருக்கிறோம். இதற்கு படிக்கட்டுகள் எதுவும் கிடையாது. நாம் ஏறுகின்ற இந்த மலையே வெட்டப்பட்ட நிலையில் படிக்கட்டாக இது காணப்படும் நண்பர்களே. நாம் இப்போ மேலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஓரளவுக்கு எல்லாரும் ஏறி பார்க்கக்கூடிய வகையில் தான் இது. குறைந்த உயரம் தான் இது. கொஞ்சம் சறுக்கலாக இருக்கும். கொஞ்சம் கவனத்துடன் செல்ல வேண்டும். மற்றபடி வேற பயப்படும்படியாக இந்த மலை இல்லை நண்பர்களே. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், கட்டபொம்மனுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையைத்தான் நாம் பார்த்திருப்போம். அந்த கோட்டையின் ஒரு பகுதியாக இந்த மலைக்கு பக்கவாட்டில் காணப்படுகிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த மலையில் ஆங்கிலேயரை எதிர்த்த போது இங்கேயும் தங்கியிருந்ததாக இங்கு உள்ள மக்கள் சொல்லுகிறார்கள், முன்னோர்கள். ஆனால் எந்தவித வரலாறும் இதற்கு இல்லை. நாங்கள் தேடி பார்த்தோம். ஆனால் நம்பப்படுகிற என்ற விஷயம் என்று பார்த்தால், இந்த மலையின் மேல் தளத்திலிருந்து நாம் நிற்கும் போது அதற்கு நேர் எதிராக பிரான் மலையை நாம் பார்க்க முடியும். இந்த பிரான் மலைக்கு மற்றொரு பெயர் தான் பரம்பு மலை, பாரியாண்ட பரம்பு மலை என்று நாம் சென்ற ஒரு 3 மாதங்களுக்கு முன்னதாக உள்ள வீடியோவில் சொல்லி இருக்கிறோம். அந்த பரம்பு மலையில்தான் ஊமைத்துறை அங்கு பதுங்கி இருந்ததாக மருது சகோதரர்கள் அந்த வரலாற்றை நாம் அந்த மலையில் நாம் காண முடிகிறது. அதற்கான முழு ஆதாரத்துடன் வீடியோக்கள் நாங்கள் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே பாரியாண்ட பரம்பு மலை என்ற வீடியோவில் நாங்கள் கொடுத்திருப்போம். அதை வைத்துத்தான் இந்த இடமும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆளுகைக்குள்ளாக இருந்திருக்கலாம் என்பது ஊர்ஜிதமாகிறது நண்பர்களே. இதுதான் அந்த மேல் தளம். இந்த மேல் தளத்தில் பார்க்கும்போது ஒரு குடவரை, தற்காலிகமாக இந்த ஊர் மக்களால் போற்றப்படுகிற குடவரையும் இருக்கிறது. அதற்கு பின்னாகத்தான் அந்த செங்கற்களை நாம் பார்க்க முடியும். அதாவது மேல் தளத்தில் அமைந்திருக்கிற ஒரு செங்கல் கட்டடம். இந்த கட்டடம் தான் ஒத்து போகிறது அந்த கோட்டைக்கு நிகராக. அதாவது செங்கலுடைய வடிவங்கள், அதனுடைய கலவைகள், அது கட்டப்பட்ட தன்மை, இதை வைத்துத்தான் நிச்சயமாக இந்த இடம் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு அரணாக இருந்திருக்கலாம். இந்த மலையின் மேல் தளத்தில் ஆங்காங்கே சிறு சிறு புடவுகளை பார்க்க முடியும். அதாவது ஒரு ஆள் ஒளிவதற்கு ஏற்ற வகையில் இந்த புடவுகள் காணப்படும். இதுவும் அவர்கள் பயன்படுத்திய இடமாக கூட இருக்கலாம். இந்த கோட்டைக்கு கீழே 2 கல்வெட்டுகளை நாம் பார்க்க முடியும் நண்பர்களே. அதாவது புடைப்பு சிற்பமாக வெட்டப்பட்டது. இந்த சிற்பங்கள் ஒரு போர் சேவகர் நிற்கிறது போல, ஒரு யானை முன்னங்கால்களை தூக்கி கொண்டு செல்வது போலவும், அடுத்து ஒரு சிற்பம் எப்படி என்றால், ஒரு போர் சேவகர் யானைக்கு ஆணையிடுவது போல அந்த யானை முன்னங்கால் 2ஐயும் தூக்கி கொண்டு செல்வது போலத்தான் 2 விதமான சிற்ப இந்த இடத்திலே நாம் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 8 அடி உயரமுள்ள 2 கல் தூணுகளும் சிதைந்த நிலைதான் காணப்படுகிறது. அதில் உள்ள எழுத்துக்களும் மிகவும் சிதைந்துதான் காணப்படுகிறது நண்பர்களே. மேல்தளத்தில் இருக்கிற இந்த கோட்டைக்கு வலது பக்கத்தில் தான் ஒரு மலைக்கு நடுவில் இந்த கோட்டையை நாம் பார்க்க முடியும். இப்போது இதிலிருந்து நாம் பக்கவாட்டை நோக்கி நாம் செல்ல போகிற நண்பர்களே, தொடர்ந்து பாருங்க. இதுதான் அந்த மலையின் பக்கவாட்டுக்கு அருகில் ஒரு பாறைகளுக்கு இடையே கட்டப்பட்டது. வெளியிருந்து பார்த்தால் இந்த கோட்டை யாருமே கண்டுபிடிக்க முடியாத நண்பர்களே. மேல்தளத்தில் இருந்து பார்த்தால் கூட இந்த கோட்டையை நாம் பார்க்கவே முடியாது. 3 அடுக்கு அறைகளாக கட்டப்பட்ட
இந்த கோட்டை தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து மறைந்து நின்று தாக்கக்கூடிய வகையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பயன்படுத்திய இந்த கோட்டை நண்பர்களே, நூற்றாண்டுகளை கடந்தாலும் இதன் மதில் சுவர்கள் மிகவும் கம்பீரமாகத்தான் இருக்கிறது. இதற்கு மேலே ஏறி நின்றுதான் நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ளே இறங்க முடியவில்லை. காரணம், உள்ளே முட்புதர்கள் பயங்கரமாகவே காணப்படுகிறது நண்பர்களே. இதற்கு நேரே நாம் வலதுபுறத்தில் நாம் பார்த்தால் அந்த பிரான் மலையை நாம் பார்க்க முடியும். அதாவது பரம்பு மலை என்று சொல்லக்கூடிய அந்த பிரான் மலை, அதற்கான வீடியோ நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் முடிந்தால் அதையும் பார்க்கலாம். நீங்கள் இந்த மலைக்கு நடுவில் இருக்கிற இந்த கோட்டையின் வாசல் பகுதிதான் இது. இந்த பகுதியுடைய செங்கலை இதுவரை அசைக்க முடியாததான் வியப்பாக இருக்கிறது நண்பர்களே. நாங்களும் தொட்டு இதை அசைத்து பார்த்தோம். அசைக்க முடியாத வண்ணம் தான் இந்த கோட்டையும் காணப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் கோட்டை மதுரை மாவட்டத்தில் இந்த மூக்காண்டி மலையில் அமைந்திருப்பது பலருக்கு தெரியாமல் இருப்பது மிகவும் அதிசயமாகவே உள்ளது நண்பர்களே. முடிந்தால் இந்த மூக்காண்டி மலையில் வந்து இந்த கோட்டையை நீங்கள் பார்த்துவிட்டு செல்லலாம். மிகச்சிறந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த சுற்றுலா தலம் அரசு மேற்கொள்ளும் போது நிச்சயமாக இந்த இடம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக அமையும். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து புதிய புதிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். மீண்டுமாக இன்னொரு புதிய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.